சற்றுமுன் வெளியான தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 3000 தமிழக அரசின் போனஸ். 3 முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் பரிசு தொகுப்பு மற்றும் பணத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றன. இந்த நிலையில் இந்த ஆண்டு ரூபாய் 3000 ரொக்க பரிசு வழங்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே பொங்கல் பரிசு ரகசியமானது எனவும் அதனை முதலமைச்சர் அறிவிப்பார் என கூறியுள்ளார் அமைச்சர் ரகுபதி. அந்த வகையில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழங்கப்படும் அரசு பரிசு தொகுப்பை மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக அரசு பொருட்கள் வழங்குவது வழக்கம். இந்த வருடம் பணத்தொகையும் வழங்கப்படலாம் என தகவல்கள் மேலும் எதிர்பார்ப்பை அதிகரித்து உள்ளது. சில தகவலின்படி இந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 3000 முதல் ரூபாய் 5000 வரை பொங்கல் பரிசு வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பொங்கல் பரிசு தொகுப்பு பொறுத்தவரை நிதி ஏற்பாடுகளை செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் நிதித்துறை பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் பரவி வருகிறது. ஆனால் இது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசாக பணமும் பொருட்களும் சேர்த்து வழங்கப்பட்டது. கரும்பு, பச்சரிசி, வெல்லம் ஆகியவற்றுடன் ரூபாய் 500 ரொக்க பணமும் கொடுக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ரூபாய் 2500 பொங்கல் பரிசு வழங்கியதும் நினைவில் இருக்கிறது. தற்போதைய திமுக ஆட்சியில் பண தொகை வழங்கப்படாதது குறித்து சிலர் அதிருப்தி தெரிவித்திருந்தனர். இந்த அதிருப்தியை சமாளிக்கவும் தேர்தலை முன்னிட்டு மக்களுக்கு பெரிய அளவில் நிவாரண திட்டம் வழங்கவும் இந்த ஆண்டு ரொக்க பரிசு வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆகையால் ரூபாய் 3000 வழங்கப்படும் வாய்ப்பே அதிகம் என அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் குறிப்பிடப்படுகிறது. இதற்கிடையே பொங்கல் பரிசு ரகசியமானது எனவும் அதனை முதலமைச்சர் வெளியிடுவார் என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். இது குறித்து பேசும்போது அவர் மு.க.ஸ்டாலினை 2வது முறையாக முதலமைச்சர் ஆக்குவதுதான் எனது கடமை, என்னுடைய பணி என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லிவிட்டார். இதிலிருந்து முதலமைச்சருக்கான போட்டியில் உதயநிதி இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவரது ஆட்சி காலத்தில் பொங்கல் பண்டிகையின் போது ரூபாய் 5000 கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நாங்கள் தற்பொழுது இதை பற்றி சொல்ல மாட்டோம். என்ன என்பது ரகசியமாகத்தான் இருக்கும். திடீரென்று தான் அறிவிக்கப்படும் என கூறியுள்ளார். இதன் மூலம் இந்த பொங்கலுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படுவது உறுதியாகியுள்ளது என்பதால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் அது எவ்வளவு தொகை என்பது தற்போது வரை ரகசியமாகவே வைக்கப்படுகிறது.
மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாவது இந்த 8வது ஊதிய குழுவில் பிட்மேக் காரணி எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் வளர்ந்துள்ளது. அந்த வகையில் 8வது ஊதிய குழுவில் இந்த பிட்மேக் காரணி குறித்த விவாதங்கள் அதிகரித்து உள்ளது. இந்த காரணி தான் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் கைகளில் எவ்வளவு பணம் வரும் என்பதை தீர்மானிக்கும். இந்த பிட்மேக் காரணி என்பது அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை திருத்தி அமைக்க பயன்படும் ஒரு காரணியாகும். இது தற்போதுள்ள அடிப்படை சம்பளம் அல்லது ஓய்வூதியத்துடன் பெருக்கப்படும் ஒரு எண். இந்த பிட்மேக் காரணி அதிகமாக இருந்தால் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் பெரிய உயர்வு இருக்கும். குறைவாக இருந்தால் மிதமான உயர்வு மட்டுமே இருக்கும். இதனால் 8வது ஊதிய குழுவில் இந்த பிட்மேக் காரணி தான் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படும் விஷயமாகும். இந்த எண்ணில் ஒரு சிறிய மாற்றம் கூட மாத சம்பளம் மற்றும் நீண்ட கால பலன்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. தற்போது பிட்மேக் காரணி 1.9 முதல் சுமார் 2.8 முதல் 3.0 வரை இருக்கலாம் என்று நிபுணர்கள் மதிப்பிடுகின்றன. இந்த பிட்மேக் காரணி அனைத்து சம்பள நிலைகளிலும் சீரான உயர்வின் வரம்பை கொடுக்கிறது. முன்னதாக 7வது ஊதிய குழு பிட்மேக் காரணியை 2.57ஆக நிர்ணயித்தது. 8வது ஊதிய குழு இந்த எண்ணை எப்படி நிர்ணயிக்கும் என்பது கையில் கிடைக்கும் சம்பளம் மற்றும் ஒட்டுமொத்த சம்பள கட்டமைப்பை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 8வது ஊதிய குழு 2026 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் உண்மையான பணம் ஊழியர்களின் வங்கி கணக்குகளுக்கு சென்றடைய தாமதமாகலாம் என்று சொல்லப்படுகிறது. இதில் 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் அல்லது 2026 முதல் 2027 நிதியாண்டில்தான் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய ஊதிய குழுக்கள் அமல்படுத்தப்பட்ட பிறகும் இதுபோன்ற தாமதங்கள் ஏற்பட்டன என்று சொல்லப்படுகிறது. தற்போதைக்கு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அரசின் ஒப்புதல் செயல்முறை மற்றும் இறுதி பிட்மேக் காரணி குறித்த தெளிவுக்காக காத்திருக்க வேண்டும். இந்த ஊதிய குழுவில் பரிந்துரைகள் மத்திய அரசு ஊழியர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு நாட்டின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிகம் சம்பளம் மக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கும். இது நுகர்வோர் செலவினர்களை ஊக்குவிக்கும். இதனால் வணிகங்கள் பயனடையும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.